போராட்டம் எந்த அளவுக்கு அவசியமானது? முதலமைச்சர் அவர்கள் பிரதமரிடமே நேரடியாக தமிழ்நாட்டுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறார். அப்படி நேரடியாக கோரிக்கையை வைத்த பிறகு தனியாக ஒரு போராட்டம் என்பது அவசியம்தானா? இரண்டு திராவிட கட்சிகளும் போராட்டம் என்கிற பெயரில் மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து மாற்றுதான் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாவது இவங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், போராட்டம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உரிமை. நாம் ஓட்டு போடுறதுக்கு நமக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதற்கு அப்புறமாக இந்த 5 ஆண்டு காலமும் நம்முடைய தேவைகளை, நம்முடைய கோரிக்கைகளை நாம் அரசிடம் வைக்கிறோம். அரசு அதற்கு செவி சாய்க்காமல் போகும் பட்சத்தில் போராட்டத்தின் வடிவிலாக நாம் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற நமக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற ஒரு உரிமை தான் போராட்டம். இந்த போராட்டத்தின் வாயிலாக நிறைய கோரிக்கைகள் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோரிக்கைகள் போராட்டத்தின் வடிவில் தான் கிடைச்சிருக்குது. அந்த போராட்டம் ஒரு நாள் போராட்டமாக இருக்கும், ஒரு மாத போராட்டமாக இருக்கும், வருஷ கணக்கில் கூட போராடி இருக்கிறாங்க. அப்படி போராடின அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக போராட்டம்லாம் அவசியம் இல்லை, நாங்கள் நேரடியாக போய் பிரதமர்கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறது வேடிக்கையானது, மக்களை ஏமாற்றும் ஒரு செயலாக இருக்கும். மாற்று ஐடியாலஜியில் இருக்கிற ஒரு ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு தேவையான கோரிக்கைகளை நாம் பெறுவது அவ்வளவு சுலபம் அல்ல. நாம் ஒரு கோரிக்கையை வச்சா அது அப்படியே கிடைச்சிடும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. மீண்டும் மீண்டும் நாம் அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். பிரதமர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கும்போது நாம் மட்டும் கோரிக்கை வைக்கல, இந்தியா முழுமைக்கும் ஏகப்பட்ட கோரிக்கைகள் அவரை நோக்கி வரும். ஸோ நம்முடைய கோரிக்கைகள் கிடப்பில் போடப்படும். ஸோ நம்முடைய கோரிக்கைகளை அவர்கள் எடுத்து உடனடியாக செயல்படுத்துவதற்கு நாம் போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும். போராட்டத்தை கையில் எடுக்கும் போது தான் நம்ம எதற்காக என்ன கோரிக்கை வைத்திருக்கிறோம் என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கும் புரிய வரும். நாம் போராட்டத்தை கையில் எடுக்கும்போது தான் அரசு செவிசாய்க்கும். நம்ம போராட்டத்தை கையில் எடுக்கும்போது தான் நம்முடைய தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிட முடியும். எனக்கு என் உரிமை எனக்கு கிடைக்கணும், என் உரிமை எனக்கு நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி ஒரு அரசிடம் நம்ம போராடுறது தான் அது நமக்கான ஒரு உரிமை. அந்த உரிமையை நம்ம விட்டுவிடக்கூடாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க போராடி போராடி ஒரு எண்ணத்தை நம்ம கண்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வரலாற்று நடிகளும் படிச்சீங்கன்னா போராட்டத்தினால ஏகப்பட்ட பிரச்சனைகள் சால்வ் ஆயிருக்குது.